உனக்கு? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? எதுக்கு இப்ப என் வீட்டுக்கு வந்த? என்ன பண்றது? உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு எத்தனையோ முறை கால் பண்ண. நீ என் காலை இக்னோர் பண்ணிட்ட. அதான் நேர்லயே வந்துட்டேன். அதான் இக்னோர் பண்றேன்னு தெரியுதுல்ல. அப்பாவது உனக்கு புரிய வேண்டாமா? இப்படி காலையிலே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு என்ன கவலை? ஏய், யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்பு, இல்லைன்னா மரியாதை கெட்டுடும். சாரி மது, நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால உனக்கு விஷ் பண்ணாம இருக்க முடியல. மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் மது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வேணா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எத்தனை வாட்டி உன்னை திட்டினாலும் உரைக்காதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? என்ன மது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற? நீ இன்னும் என்ன மறக்கல. உனக்கு இன்னும் என் மேல ஆசை இருக்குன்னு தெரியும் மது. உன்னை நீயே ஏமாத்திக்காத. Shut up this nonsense. ஏய், கண்டதையும் உளறிட்டு இருக்காத. உளரல மது, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ தானே என்ன உன் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைச்ச. அதனால தானே எனக்கு உன் ஆபீஸ்லயே நீ வேலை வாங்கி கொடுத்த. சும்மா எல்லாரும் முன்னாடி திட்டுறதெல்லாம் நடிப்பு தான் மது. எனக்கு எல்லாம் தெரியும் மது. மது, உன் காதல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் மது. ஏய், இப்ப ஏண்டி என்ன அடிச்ச? ஏய், வாடி பொடின்னு சொன்ன பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். என்ன மனக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கியா? உன் மேல காதலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எனக்கு கல்யாணமாய் கௌதம் கூட சந்தோஷமா இருக்கேன். எந்த பழைய எண்ணமும் எனக்கு கிடையாது. நீ மரியாதையா இங்கிருந்து கிளம்பு. ஏய், இன்னொரு வாட்டி என்ன தேடி வந்த நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சார். ஹாய் எவ்ரிபடி. வீட்டில் இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். யாருக்கு பர்த்டேன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப்பா மதுமிதாவுக்கு தான் பர்த்டே. பர்த்டே பார்ட்டி வைக்கிறியா? ஸோ எல்லாரும் கண்டிப்பா வாங்க. மற்ற விஷயங்களை அங்க பேசுவோம். ஓகே சார். கிரண், நீயும் கண்டிப்பா வந்துடு. ஓகே சார். நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேமா? பண்ணு பண்ணு பண்ணு. ரெண்டு பேரும் இன்னும் என்ன பண்றாங்க? இன்னும் விளக்கு ஏத்துறாங்க. ஜீவா,
சீக்கிரம் வாங்கப்பா, பூஜை பண்ணிட்டு அக்கா வீட்டுக்கு போகணும். வரமா போலாம். சரி. ஐயோ, ஐயோ, எனக்கு புடவை. என்ன ரேணுகா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? ஜாக்கிரதையா தாங்க இருந்தேன். நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. எப்படி கை தவற விழுந்துச்சுன்னு தெரியல. மதுவுக்கு பிறந்த நாள் வேற, அதுவும் கார்த்திகைக்கு விளக்கேத்தி பூஜை பண்றப்போ இப்படி ஆயிடுச்சு. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. கடவுளே, என்ன சோதனை இது. சரி சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகாது. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. ஆமா அத்தை, இதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப என்ன, அன்னைக்கு வேற புடவை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஜீவா, நீ போய் வேற புடவை வாங்கிட்டு வா, அதை நம்ம எடுத்துட்டு போயிடலாம். வேற புடவை வாங்குறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எனக்கு என்னவோ தப்பா ஏதோ நடக்க போற மாதிரி பயமா இருக்கு. இல்லனா பூஜையில வச்ச புடவை நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி எரியுமா? இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லையே. நம்ம மதுக்கு ஒண்ணு ஆயிடாதுல்ல, அவ வாழ